அதே மாதிரி ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் நல்லா டாப்பாக வந்துட்டான், நம்மளோட வாழ்க்கையோட அவனோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, நம்ம நினச்சது நடக்கல நமக்கு நடக்குது அப்படின்ற எண்ணம் நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ இந்த எண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த முன்னேறினவனை பற்றி அந்த முன்னேறி செல்கிறான் பார்த்தீங்கன்னா, அவனை எந்த விதத்திலும் பாதிக்கவே பாதிக்காது. அந்த பொறாமை குணம் முழுக்க முழுக்க உங்களை மட்டும்தான் பாதிக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தனை பார்த்து பொறாமைப்படுறீங்க, அவன் ஒருத்தனை பார்த்து பழி வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் மனசு என்ன ஆகும், அப்படியே எரியும், பற்றிக்கிட்டு எரியும்போது என்ன ஆகும், உங்கள் உடல்நிலை தான் பாதிக்குமே தவிர ஆப்போசிட் எந்த சேதாரமும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை இருந்து நீங்கள் வெளியேறணும். ஸோ அதுக்கு வெளியேறணும் அப்படின்னா முதலில் நீங்கள் வேறு மனம் வேறு என்ற பக்குவ நிலைக்கு செல்ல வேண்டும். எடுத்துக்காட்டிற்கு நீங்கள் ஒரு கோவம் அடைகிறீங்க, இல்லை பதட்டமாக இருக்கீங்க, டென்ஷனாக இருக்கீங்க, பரபரப்பாக இருக்கீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு சோர்வாகவே ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லுவீங்க, இன்றைக்கி காலை